சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு சுண்டல். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பச்சை பயிறு சுண்டல் செய்கிறதுக்கு பச்சை பயிறு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது ஒரு 6 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன் தண்ணியில், நல்ல தண்ணியில். இதில் கொஞ்சம் நல்ல தண்ணி கூட இருக்கும். இதோடையே நம்ம வேக வைக்கிறதுக்காக நம்ம ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு கேரட், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள், தாளிப்பதற்கு கடுகு உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய் 2, நல்லெண்ணெய். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த பச்சை பயிரை நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிறு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறிகளை நம்ம கட் பண்ணிக்கலாம். மல்லி இலையை நம்ம நல்லா பொடிசாக அரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அறுத்துட்டு இருக்கிற கேப்லேயே நம்மளுக்கு இது ஸ்டீம் வந்துருச்சு. இதில் வெயிட் போட்டுக்கலாம். ஒரு விசில் வரட்டும். இப்போ இந்த கேரட்டை கேரட் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்தாச்சு. பயிர் அழகாக வெந்திருக்கு. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு போட்டு தண்ணி கூட இல்லைங்க. நம்ம ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணி ஊற்றி கரெக்டான அளவு நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிக்க வேண்டியது இல்லை. நம்ம அப்படி வடிச்சிட்டோம்னா சத்தெல்லாம் அதில் போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஒரு பரட்டு எடுத்துக்கலாம். உப்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு, உளுந்தம்பருப்பு செவந்தாச்சு. இப்போ நம்ம அந்த வரமிளகாவை போட்டுடலாம். அடுத்ததாக பெருங்காயம், இப்போ நம்ம வேக வச்ச உப்பு கலந்த பாசி பயிரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். பெரியவங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ அதுக்காக தான் நம்ம கேரட் திருப்பி வச்சுருக்கிறது. அதுவும் கூட கொஞ்சம் ஹெல்த்தியானது. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், கேரட் துருவல், மல்லி இலை இதெல்லாம் தூவி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ஒரு மனமும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது.
நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.